அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அம்மன் சிலை தானாக பூமிக்குள் மறையும் ஒரு அதிசயம். நீங்கள் நிறைய கோவிலுக்கு சென்றால் புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள், அல்லது புகைப்படம் எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்வார்கள். சில இடங்களில் புகைப்படம் எடுக்கும்போது அந்த புகைப்படம் கேமராவில் பதிவாகாமல் இருக்கும், இப்படி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஃபோட்டோ எடுத்தால் சிலையே மறைவது என்பது நீங்கள் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கும். அப்படி ஒரு விசேஷமான ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கோவில் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய ஒரு மூவிலங்கு பூஜை என்று ஒன்று இருக்கிறது. மூவிலங்கு பூஜையாம். இந்த மூவிலங்கு பூஜை கோவில் பூசாரியால் செய்யப்படுகிறது. இது பயங்கர சக்தி வாய்ந்த மூவிலங்கு பூஜையாகும். இந்த மூவிலங்கு பூஜையில் நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உதாரணமாக பண பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரச்சனையோ, வழக்கு பிரச்சனையோ, நிலம் சார்ந்த பிரச்சனையோ, குழந்தை பாக்கியமோ, அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த மூவிலங்கு பூஜையில் ஒரு முறை கலந்து கொண்டால் சகல பிரச்சனையும் தூளாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இந்த அம்மன் கோவிலில் சென்று சூலத்தை தலைகீழாக நட்டு விடுவார்கள். எதற்கென்றால், நீங்கள் ஒரு வேண்டுதல் வைத்திருப்பீர்கள், ஏதோ ஒரு வேண்டுதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காக தலைகீழாக இங்கே சூலத்தை நட்டு வைப்பார்கள். உங்கள் கோரிக்கை நடந்த பின்பு மீண்டும் அந்த சூலத்தை நிமிர செய்து, அதாவது தலைகீழாக இருந்த சூலத்தை நேராக சரியாக இங்கு பிரதிஷ்டை செய்து வைப்பார்கள். இப்படி ஒரு வினோத வழக்கமும் இங்கே உண்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய அமானுஷங்கள் தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயங்கரம் நடக்கிறது. தினமும் திருவிழா போல இங்கு இந்த கோவிலில் இருப்பார்கள். எல்லோருக்கும் தெரியும், எப்போதாவது ஒரு நாள் திருவிழா நடக்கும். ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை தினம் திருவிழா என்பது தான் இங்குள்ள அதிசயமாகும். அந்த அளவுக்கு திருவிழா போல் மஞ்சள், குங்குமம், கற்கள் நிறைய விசேஷமாக இருக்கும். அதே போல் இங்கே நடக்க மூவிலங்கு பூஜை என்பது தினசரி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அது சக்தி படைத்த ஒரு பூஜையாகும். சரி, முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது, இந்த கோவிலுக்கு எப்படி போக வேண்டும் என்பதை பார்த்து விடுவோம். இது சேலம், அதாவது நமது மாம்பழத்திற்கு உரிய சேலம் ஆகும். சேலம் மாவட்டம், சேலம் பனமரத்துப்பட்டி பிடாரி அம்மன் கோவிலாகும். நீங்கள் கூகுளில் சேலம் பனமரத்துப்பட்டி பிடாரி அம்மன் திருக்கோவில் என்று டைப் செய்தால் போதும். உங்களுக்கு வழி, கோயில் முகவரி, செல்ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை வைத்து நீங்கள் அழகாக சென்று விடலாம். இந்த கோவிலில் சென்று பார்க்கும்போது சற்று நமக்கு பீதியை கிளப்புகிறது. ஏனென்றால் அனைத்து சூழலும் தலைக்கீழாக நடப்பட்டிருக்கிறது. கோரிக்கை முடிந்தவுடன் அதை மீண்டும் நேராக நிமிர செய்து வைப்பார்களாம். இப்படி ஒரு வில்லங்கமான ஒரு பரிகாரம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு நடக்கப்படும் ஒரு மூவிலங்கு பூஜை மிக பயங்கரமானதாக இருக்கும். அது சொல்ல முடியாத சக்தியாகும் மூவிலங்கு பூஜை. எது என்ன மூவிலங்கு என்றால் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. என்னவென்றால் அது மிகவும் ரகசியமான ஒன்று பூஜையாகும். ஆனால் வெளிப்படையான பூஜை நடக்கிறது. அந்த மூவிலங்கில் செய்யப்படும் பூஜை என்பது ஒரு ரகசியமாகும். அதுக்கு சில முக்கிய பொருட்களெல்லாம் சேகரிக்கப்பட்டு அங்குள்ள பூசாரிகள் மூலம் இந்த மூவிலங்கு பூஜை செய்யப்படுகிறது. யாருக்கு என்ன பிரச்சனையோ, நோய் பிரச்சனை, அல்லது கடன் பிரச்சனை, அல்லது கோர்ட்டு பிரச்சனை, அல்லது எதிரிகள் தொல்லை, அல்லது மாந்திரிக பிரச்சனை, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதுக்கு ஏற்றபடி இந்த மூவிலங்கு பிரச்சனையில் அந்த பிரச்சனையை வைத்து அந்த மூவிலங்கு பூஜை நடைபெறுகிறது. அந்த மூவிலங்கு பூஜை என்பது நீண்ட நேரம் நடக்கும். அந்த மூவிலங்கு பூஜையை நடத்தி முடித்து விட்டால் மிகப்பெரிய ஒரு யாகம், ஏன் ஒரு பெரிய ஒரு பூஜை, அல்லது ஒரு எவ்வளோ பெரிய பூஜை செய்யணும் எடுத்தாலும் கூட இந்த மூவிலங்கு பூஜையை சரி செய்து விடுவோம். இந்த மூவிலங்கு பூஜை செய்து முடித்து விட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த பிரச்சனை அத்துடன் முடிந்து விடுவோம், மீண்டும் தொடராது என்பது தான் இங்குள்ள சக்தியாகும். இந்த மூவிலங்கு பூஜை செய்வதற்காக நிறைய கூட்டங்களும் அன்பர்களும் வரிசையில் நிற்பது தான் நம்மளை வியக்க வைக்கிறது. அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு கோயிலுக்கு சென்றால் நாம் எப்போதும் ஒரு திருவிழா பார்ப்போம். இங்கு எப்போதும் திருவிழா போல் அந்த மூவிலங்கு பூஜை செய்வதற்காக நின்று கொண்டு இருப்பார்கள். சரி, இப்படி அடுக்கு மேல் ஒவ்வொரு விஷயமும் இந்த கோவில் வினோதமாகவும் வித்தியாசமாக இருப்பதைக் கண்டு நமக்கு வியப்பாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. அப்படி நம்ம கடைசியாக கிடைத்த தகவல் என்னவென்றால், இந்த கோவிலின் கருவறை இறுதியாக அனைத்து பூஜை புனஸ்காரங்களாம் முடித்துவிட்டு தீப தூபம் மூலம் காண்பித்து நடை எடுக்கும்போது யாரும் புகைப்படம் எடுக்கக்கூடாதாம். அப்படி எடுத்தால் அம்மன் தானாக மறைந்துவிடும் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. அதை பலரும் புகைப்படம் எடுத்து அம்மன் மறைந்ததை கண்கூட பார்த்திருக்கார்கள்.
அதனால் யாரும் இங்கே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை, யாரையும் எடுக்கவும் அவர்கள் விடுவதில்லை. அம்மன் மறைந்து விடுவார். அதன் பின்பு சில சாந்தி பூஜைகள்லாம் செய்யப்பட்டு அதன் பின்பு அம்மனுக்குரிய பரிகாரங்களும் செய்த பின்பு தான் மீண்டும் அம்மன் வெளியே வருவார். இப்படி ஏகப்பட்ட விதிகள் இருக்கிறதா அப்போது. அதனால் புகைப்படம் எடுப்பதை கண்டிப்பாக தடுக்கிறார்கள். சில நேரங்களில் அங்குள்ள கிராமத்தில் உள்ள பலரது வீட்டில் உள்ள சிலைகளும் இதே போல் மறைந்து விடுமாம். அந்த அம்மன் சிலை யாரெல்லாம் வீட்டில் வைத்திருக்கிறார்களோ அனைத்து வீடுகளிலும் உள்ள சிலைகளும் மறைந்து விடுமாம். அப்படி ஒரு பயங்கர சக்தி படைத்த அம்மன் தான் இந்த பிடாரி அம்மன். பிடாரி அம்மனிடம் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை நிறைவேறாமல் போனதாக வரலாறே இல்லை. அத்தனையும் அம்மன் செய்து கொடுத்துவார். எந்த சூழ்நிலையும் தடையின்றி தாமதமின்றி விடாப்பிடியாக செய்வதுதான் இந்த அம்மனுக்கு பெயர் பிடாரி அம்மன் என்று பெயராகும். அதே போல் இங்கு உள்ள கோவிலில் உள்ள பா வடிவில் கற்கள் அமைந்திருக்கிறது. வெறும் கல்கள் தான். அந்த கல்களை பா வடிவில் அமைக்கப்பட்டு அதில் மஞ்சள் குங்குமெல்லாம் தெளிக்கப்பட்டு சுற்றி ஐயனார் சிலைகளை அதாவது முனீஸ்வரன் சிலைகளை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்கள் தான் அம்மனுக்கு காவல் தெய்வமாக விளங்குகிறதாம். அங்குள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முனீஸ்வரன் தான் அனைத்து 4-8 திக்குகளிலும் பாதுகாப்பாக இருந்து இந்த அம்மனை காத்து வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கிறது. இந்த ஊஞ்சலில் அனைவரும் மாங்கல்ய கயிறு கட்டி விடுகிறார்கள். இது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த பூஜையாகும். மாங்கல்ய கயிறு கட்டு ஊஞ்சலில் மாங்கல்ய கயிறு ஆட்டுகிறார்கள். நம்ம ஊஞ்சல் சேவை என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஏதாவது தெய்வங்களை வைத்தான் ஊஞ்சல் சேவை செய்வார்கள். ஆனால் இங்கே ஒரு வினோதமாக வித்தியாசமாக தாலி கயிறு ஊஞ்சல் சேவையில் வைக்கிறார்கள். இதன் சக்தியை நாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதால் நம்ம சொல்லவில்லை. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஒரு முறை பிடாரி அம்மனை சென்று நீங்கள் வழிபட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களது வெற்றி, உங்களது தடைகள் நீங்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.